முரசு புயல் பொறுத்தவரை அசுர வேகத்தில் கண்டிப்பாக உருவாகும். ஒரு சில தாமதங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக புயல் உருவாகிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே முதல் கட்டமாக அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளிலும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை நம்ம பார்த்தோம். அதன் பிறகு கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் இந்த பருவமழை தீவிரமாகி படிப்படியாக வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவும் நிச்சயமாக அதிகரிக்கும். தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை ரொம்பவே தீவிரமாக இருக்குது. அனல் காற்று மிக மோசமாக வீசி வருகிறது நம்ம பார்க்குறோம். விரைவில் மழையினுடைய தீவிரமும் தமிழகத்தில் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஏற்கனவே நமக்கு நேற்றைய தினங்களில் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 11 சென்டிமீட்டர் மழையும், கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களிலும் கடுமையான கனமழை பொழிவுகள் ஆங்காங்கே பதிவாயிருக்கு. தேன்கனிக்கோட்டையில் 9 சென்டிமீட்டர் மழை பொழிவு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்றைக்கு இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் நேற்று மற்றும் அதன் முந்தைய நாட்களிலும் நல்ல ஒரு மழை பொழிவு கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே 9 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியிருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையத்தில் கடுமையான கனமழை பொழிவு. கோயம்புத்தூரில் அடிக்கடி நம்ம கமெண்ட் செக்ஷனில் மழை பற்றி கேட்பீங்க. மிக தீவிரமான மழையானது கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் பதிவாகியிருக்கு. அதே மாதிரி ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையும் கொட்டி தீர்த்திருக்கு. இனி வரப்போகிற நாட்களில் நமக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் உறுதியான கனமழை கண்டிப்பாக இருக்கும். மேட்டூர் பகுதிகள், இன்னும் சொல்லணும்னா சேலம் மாவட்டம் மேட்டூரில் கூட நல்ல மழை பொழிவுகள் பதிவானது. எல்லாமே இரவு நேர ஒரு மழை பொழிவாக பதிவாகி இருக்கிறது. சரி, இந்த புயலை குறித்து இன்னும் நம்ம மிக தெளிவான தகவல் நம்ம பார்க்கலாம். அத்தோடு நம்ம தமிழ்நாட்டிலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவல் இந்த வானிலை அறிக்கையில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இனி வரப்போகிற நாட்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது என்பது குறித்து மிக தெளிவாக உங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகும். வங்கக்கடலில் வருகிற மே 31 அன்று வடக்கு அந்தமானுக்கு அருகே குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகக்கூடும். அதனால் அந்தமானுக்கு அருகே குறிப்பாக வடக்கு பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி ஜூன் முதல் வாரங்களில் அது மேலும் தீவிரமடைந்து தாழ்வு மண்டலமாகவும் அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் புயல் சின்னமாகவும் தீவிர மற்றும் அதிதீவிர புயலாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் எதிரொலியின் காரணமாக தொடர்ந்து வங்கக்கடல் பகுதிகளிலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகி கொண்டே இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நிகழ்வுகள் நேரடியாக தமிழகத்தில் கரை கடக்குமா அல்லது வேறு ஏதேனும் திசை மாறி போகுமா அப்படிங்கிற தகவலையும் இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். படிப்படியாக ஜூன் முதல் வாரத்தில் மேலும் வலுப்பெற்று இது புயலாக கண்டிப்பாக மாறிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. காற்றுடைய வேகம், ஏன்னா பலரும் கேட்டது புயல் உருவாச்சு அப்படின்னா இது எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. காற்றுடைய வேகம் பொறுத்தவரை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது. இன்னும் நமக்கு உறுதி ஆகலை. ஆனாலும் சராசரியாக 140 160 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதற்கு மேலேயும் போகலாமா, அதாவது ஒரு சூப்பர் புயல் என்று சொன்னால் அந்த 200 கிலோமீட்டர் 190 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த காற்றுடைய வேகத்தன்மை இருக்குமா என்பதை பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும். தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது. தற்போதைய நிலவரப்படி 140 160 வரைக்கும் இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. எந்த பகுதிகளில் இந்த அளவுக்கு ஒரு மிக மோசமான ஒரு காற்று வீச போகுது, கரை கடக்கக்கூடிய அந்த இடத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த புயலானது வங்காள தேசத்தில், அதாவது பங்களாதேஷ் என்று சொல்லக்கூடிய அங்கே நமக்கு இது கரை கடந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 மாநிலங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படும். ஒன்று மேகாலயா மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்கள், கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 2 மாநிலங்களிலும் அங்கே தான் நமக்கு அந்த சிறப்புஞ்சி உள்ளிட்ட மழை காடுகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள். ஷில்லாங், அஸ்ஸாம் மாநிலங்களில் மேகாலயா, குவாத்தி இது போன்ற நிறைய இடங்கள் நமக்கு நம்ம பார்க்குறோம். அந்த பகுதிகளில் தான் மிகப்பெரிய நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு, வரலாறு காணாத கனமழை பொறுத்தவரை இந்த 2 மாநிலங்கள் தென்மேற்கு பருவமழையின் முதல் ஆட்டம் இங்கிருந்து ஆரம்பிக்குது. மேகாலயா மற்றும் அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்து தென்மேற்கு பருவமழையினுடைய ஆட்டம் பொறுத்த வரைக்கும் தொடங்க இருக்கிறது. நமக்கு அங்கே மழையுமே கூட நமக்கு 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் மழை கூட எதிர்பார்க்கலாம். இது கரை கூட கடக்கக்கூடிய அந்த திசை பொறுத்து நம்ம சொல்கிறோம். பங்களாதேஷ் வழியாக தொடர்ந்து அஸ்ஸாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் மிக மிக மோசமான ஒரு மழை பொழிவு, வரலாறு காணாத மழையானது அங்கே புரட்டி போடும். தொடர்ந்து மியான்மர் உள்ளிட்ட இடங்களும் அந்த நாடுகளிலும் மிக கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது.
மேகாலயா மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு இரண்டுமே நமக்கு அந்த பகுதிகளில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். சரி, ஒரு பக்கம் தாழ்வு பகுதி இந்த மாநிலங்களை மிரட்டி கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் கேரளா மற்றும் கர்நாடகாவில் ஜூன் முதல் வாரத்திலிருந்து பருவமழை தீவிரமடையும். மே இறுதியில், அதாவது நமக்கு 26லேருந்து இந்த பருவக்காற்று தொடங்கியது அப்படிங்கிற அறிவிப்புகள் நம்ம கொடுத்திருந்தோம். இந்த மே இறுதி நாட்களுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் பருவமழை முன்கூட்டியே தொடங்கினாலும் அதனுடைய தீவிரத்தன்மை அப்படிங்கிறது ஜூன் முதல் வாரத்திலிருந்து கேரளா மற்றும் கர்நாடகாவில் படிப்படியாக அதிகரித்து கடலோர மாவட்டங்களில் கனமழையாக கொட்டி தீர்க்கும். ஆகவே நமக்கு இந்த எல்னினோவின் தாக்கம் இருக்குது, அதனால் மழை ரொம்ப குறைவாக தான் இருக்குமா அப்படின்னு சிலர் கேட்டிருந்தீங்க. கடலோர மாவட்டத்திற்கு இயல்பை ஒட்டியும் இயல்பை ஒட்டின அதாவது இயல்பை ஒட்டின மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு சில பகுதிகளில் சற்று கூடுதல் மழை பொழிவையும் எதிர்பார்க்கலாம். கர்நாடகா மாநிலங்களில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும் ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் மிக கடுமையான மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வட மாநிலங்களில் தான் சில இடங்களில் மழை பற்றாக்குறைகள் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் கேரளா, கர்நாடகா, தெற்கு ஆந்திரா, தமிழகம் பொறுத்தவரை சராசரியாக கிடைக்க வேண்டிய மழை பொழிவு கண்டிப்பாக நமக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடும். ஜூன் முதல் வாரத்திலிருந்தே இந்த பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நம்ம பார்ப்போம். வெப்பம் எப்பொழுது தமிழகத்தில் தனியும் அப்படின்னா ஜூன் முதல் வாரம் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு 2வது வாரத்திலிருந்து தான் பகல் நேர வெப்பநிலை கணிசமாக குறைய வாய்ப்பு இருக்குது. ஜூன் முதல் வாரம் வரைக்கும் இந்த வெப்ப அலை மற்றும் வெயிலுடைய தாக்கம் சற்று தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்குது. ஜூன் 2வது வாரத்திலிருந்து பருவமழை தீவிரம் இருக்கும். அப்படிங்கிறதுனால படிப்படியாக வெயிலுடைய தாக்கம் சற்று கணிசமாக குறைய ஆரம்பிக்கும் ஜூன் 2வது வாரத்திலிருந்து. அதனால் நிறைய பேர் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமா, ஜூன் 2வது வாரத்தில் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வானிலை பொறுத்த வரைக்கும் ஜூன் முதல் வாரம் வரை வெயிலுடைய தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படும். 2வது வாரத்திலிருந்து படிப்படியாக சற்று இயல்பு நிலைக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். நமக்கு தமிழ்நாட்டில் மாவட்டம் முழுவதும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற சிலருடைய கேள்விகள் இருந்தது. நம்ம ஏற்கனவே இந்த வானிலை அறிக்கை ஆரம்பத்திலே நம்ம பார்த்துருந்தோம். உள் மாவட்டங்கள் கண்டிப்பாக மழை பெய்யும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடில் பெரும்பாலும் மிதமானதிலிருந்து கனமழையும், சில இடங்களில் கனமழை சற்று வலுவாகவே பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். மாலை மற்றும் இரவு நேரம் மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க. ஏன்னா உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை உண்டு. மழை வராதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா உள் மாவட்டங்களில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ராசிபுரத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பொழிவு, ஈரோடு மாவட்டங்களில் பல இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்திருக்கு. கிருஷ்ணகிரியில் விடிய விடிய மழை பொழிவுகள், ஆங்காங்கே இரவு நேரங்கள் முழுவதுமாக நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு கிருஷ்ணகிரி மாவட்டங்களில். அதே மாதிரி நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை மிக வலுவாக பதிவானது நம்ம பார்த்தோம். இனி வரப்போகிற நாட்களிலும் அநேக இடங்களில் கனமழையானது நிச்சயமாக நமக்கு தீவிரமடையும். சில இடங்களில் மிதமான மழையும், சில இடங்களில் வலுவான கனமழையும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேர கனமழை கண்டிப்பாக தீவிரமடையும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் இரவு நேர மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. பெரியநாயகன்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவு, இரவு நேரங்களில் நல்ல ஒரு மழை பொழிவுங்க. கோயம்புத்தூர் முழுவதுமாகவே கடந்த 24 மணி நேரத்தில் தீவிரமான மழையானது பதிவாயிருக்கு. நீலகிரி, கோயம்புத்தூரில், அதே மாதிரி உள் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில், தென் மாவட்டங்களில் சில இடங்களில் நமக்கு மழை பதிவாகியிருக்கு. இன்றைக்குமே கூட உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், அதாவது வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய பகுதிகளும், நீலகிரி முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பரவலாக விட்டு கனமழை மாலை அல்லது இரவு நேரங்களில் தீவிரமடையும். தென் மாவட்டத்தில் விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் போன்ற சில இடங்களில் மட்டும் நமக்கு மழை பதிவாகும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் மாலை மற்றும் இரவு நேரத்தில். தொடர்ந்து வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் குறிப்பாக அந்த திருவள்ளூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகள், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் வேலூர் மாவட்டங்களிலும் சில இடங்களில் பகுதியாக வேணால் கனமழை வரைக்கும் அவ்வப்போது நமக்கு எதிர்பார்க்கலாம். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை அவ்வப்போது கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் சில சமயங்களில் ஒரு மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூரில் பகலில் வெயிலும் மாலையில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பகுதியான ஒரு கனமழையாக மட்டுமே எதிர்பார்க்கப்படுது. ஆகவே தொடர்ந்து இந்த தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் வலுப்பெறும் காரணமாக தமிழகத்திலும் இனி வரும் நாட்களில் படிப்படியாக எல்லா மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். சற்று பொறுமையாக இருங்க. இதுவரை நம்ம காத்திருந்தோம் மழைக்காக. இன்னும் நமக்கு மழை பெய்யாமலாம் கிடையாது.
ஒவ்வொரு நாளும் 15லிருந்து 18 மாவட்டங்கள் வரைக்கும் நமக்கு மழை பெய்து கொண்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில். குறிப்பாக இரவு நள்ளிரவில் அதிக அளவில் நம்ம மழை பார்க்குறோம். மாலை நேரங்கள் பகல் நேரங்களை விட இரவு நள்ளிரவில் அதிகப்படியான மழை பொழிவுகள் தமிழகத்தில் வந்து பதிவாயிட்டு இருக்கு. தொடர்ந்து இன்றைக்கும் நமக்கு உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கனமழை பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு ராசிபுரத்தில் 11 சென்டிமீட்டர் மழையும், காங்கேயம் அந்த திருப்பூர் பகுதியில் 9 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 7 சென்டிமீட்டர் மழையும், தேன்கனிக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் 6 சென்டிமீட்டர் மழையும், மேட்டூர் சேலம் மாவட்டத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பொழிவு, ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டம் 5 சென்டிமீட்டர் மழை பொழிவு. ஒரு சிலருடைய கமெண்ட்டை பார்த்தோம், தருமபுரியில் வந்து மழையே வரலன்னு சொல்கிறீங்க, ஆனால் இரவு நேரத்தில் மழை பதிவாயிருக்கு தருமபுரியில். உங்கள் ஊர் பேரை கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. தருமபுரி மாவட்டம் மழை வரவில்லைன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுறீங்க. தயவு செய்து உங்கள் ஊர் பேரை மறக்காமல் தருமபுரி பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு இடத்த கொடுத்து அந்த இடத்துல உங்கள் ஊர் பேரையும் போட்டு தெரியப்படுத்துங்க. 5 சென்டிமீட்டர் மழை நமக்கு வந்து பதிவாகி இருக்கிறது தருமபுரியில் மட்டும். அடுத்ததாக வாணியம்பாடி பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவானது பதிவாகி இருக்கிறது. பூதலூரில் 4 சென்டிமீட்டர் மழையும், பெரியநாயகன் பாளையத்தில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவாக பதிவாகி இருக்கிறது. ஆகவே பூதலூர் மற்றும் பூதலூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாருங்கள், தஞ்சாவூரினுடைய தெற்கு பகுதிகளில் சில இடங்களில் பரவலாக மழையும் கிடைச்சிருக்கு. டெல்டா மாவட்டங்களில் பூதலூர் 4 சென்டிமீட்டர், வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டமாக 4 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் இங்கேயும் நமக்கு வந்து பதிவாகியிருக்கு. ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, திருப்பத்தூர் போன்ற இடங்களிலும் பரவலான மழை பொழிவு. பெரியநாயகன் பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவானது பதிவாகியிருக்கு நண்பர்களே. ஆகவே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். இனி வரப்போகிற நாட்கள் கனமழை மிக தீவிரமாக இருக்கக்கூடிய நாட்களாக பார்க்கப்படுது. பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது வெளுத்து வாங்கும். சாரல் மழை, மிதமான மழை ஒரு பக்கம் சில மாவட்டங்கள் இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மற்றும் உள் மாவட்டத்தில் வலுவான கனமழையும், கடலோரம் மற்றும் டெல்டாவில் பகுதியாக ஓரிரு இடங்களில் மட்டுமே நமக்கு மழை வாய்ப்பாக எதிர்பார்க்க முடியும். பகல் நேர வெப்பநிலை குறைய வாய்ப்பில்லை. தயவு செய்து பகல் நேரங்களில் வெளியே செல்க தவிர்த்து கொள்ளுங்கள். 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.